30 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த 3 முக்கிய தீவிரவாதிகளை பிடித்த தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு படைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தீவிரவாத எதிர்ப்பு பணிகளில் தனி கவனம் செலுத்த நுண்ணறிவு பிரிவின் கீழ் ATS எனப்படும் தீவிரவாத தடுப்பு பிரிவு 2023ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை, ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகள், அண்டை மாநில காவல்துறையினர் என யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட 3 முக்கிய தீவிரவாதிகளை நமது தீவிரவாத தடுப்பு படையினர் கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை தான் முன்னணி வகிக்கிறது என்பதை மீண்டும் நிலைநாட்டிய தீவிரவாத தடுப்பு படையினருக்கும் அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவினருக்கும் உறுதுணையாக இருந்த கர்நாடக மற்றும் ஆந்திர காவல்துறையினருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் தகித்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெப்பம் தகித்து வருகிறது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. மதுரையில் 103 டிகிரியும், ஈரோடு, நாகை, வேலூர், கடலூர் ஆகிய நகரங்களில் 101 டிகிரியும் வெயில் தகித்தது. சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், திருச்சி, தஞ்சாவூர், திருத்தணி, பாளையங்கோட்டை ஆகிய பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சேலம், அந்தியூர், திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் லேசான காற்றுடன் அரை மணி நேரம் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், அண்ணாமடுவு, புதுப்பாளையம், தவிட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை கனமழை பெய்தது. இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, குமாரபாளையம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளுநர் மாளிகைக்கு வந்த மின்னஞ்சலில் ராஜ்பவனில் வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் சற்று நேரத்தில் அது வெடிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனடியாக கிண்டி போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயுடன் விரைந்து வந்து சோதனை நடத்தினர். சுமார் 2 மணி நேர சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் குறித்து கிண்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கீழடியில் எதுவும் கிடைக்கவில்லை என கூறிய கண்காணிப்பாளர் PS ஸ்ரீராமனிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசு கோரியதற்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், துளியும் நியாய உணர்வு இல்லாமல் தமிழர் விரோத போக்கை ஒன்றிய பாஜக அரசு கையாண்டு வருவதாக சாடியுள்ளார். கீழடி விவகாரத்தில் ஒன்றிய அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். கீழடி தொல்பொருட்களை அருங்காட்சியகம் அமைத்து தமிழ்நாடு அரசு பாதுகாத்து வருவதை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்த ஓய்வு பெற்ற அதிகாரியிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து கருத்து கேட்டிருப்பது ஒன்றிய அரசின் உள்நோக்கத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் சட்டமன்ற தேர்தல் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தரமற்ற சாலை அமைத்தால் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மானூர் ஊராட்சி ஒன்றிய மாதவக்குறிச்சி, உகந்தான்பட்டி இடையே 2018ஆம் ஆண்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் 79.61 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலை 2 மாதங்களில் சேதமானது. தரம் இல்லாத சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி நிலையைச் சேர்ந்த ராகவன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது விதிகளின்படி சாலைகள் அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், கண்காணிப்பு மற்றும் கள ஆய்வில் கவனக்குறைவு ஏற்பட்டால் அதற்கு அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் இணைந்து நிதி இழப்பை ஏற்படுத்தினால் அந்த தொகையை அவர்களிடம் இருந்துதான் வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்த வழிகாட்டுதல்களை மாநில நெடுஞ்சாலைத்துறை செயலர், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.
பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் தைலாபுரம் சென்ற அன்புமணி தனது தாயார் சரஸ்வதி அம்மாளை சந்தித்து பேசினார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராமதாஸ் சென்றிருந்த நேரத்தில் அன்புமணி தைலாபுரம் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 40 நிமிடங்கள் சரஸ்வதி அம்மாளை சந்தித்து பேசிவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்றார். அப்போது அங்கிருந்த செய்தியாளர்களிடம் பேசுவதையும் தவிர்த்து விட்டார். இதனிடையே மயிலாடுதுறையில் நடைபெற்ற மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற ராமதாசுக்கு அன்புமணி தைலாபுரம் சென்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுக்குழுவில் விரிவான உரையாற்றாமல் 5 நிமிடங்களில் சுருக்கமாக தனது பேச்சை முடித்துக் கொண்டு ராமதாஸ் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதிமுக திராவிட கட்சி என்ற காலம் மலையேறி போய்விட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் இயக்கத்தின் சீரமைப்பு குறித்து மாவட்ட அளவிலான முதன்மை பயிற்சியாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, பாஜக மற்றும் RSS எழுதி கொடுத்ததையே எடப்பாடி பழனிசாமி வாசிப்பதாக கூறினார். திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, சங்கிகளுடைய கட்சியாகிடுச்சு. ஏங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவை பாஜக தலைவர் எவ்வளோ மோசமாக கொச்சைப்படுத்தி பேசினார். குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், அவர் போயிட்டு இந்த ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு பேசினார. ஒரு மன்னிப்பு கேட்டாங்களா? இப்போ அவருக்கு என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அவர் முழுக்க 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 பாஜகவுடன் கட்சியை ஒப்படைத்து விட்டார். அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க டைரக்ஷனில் செயல்படுறாரு. அவ்வளோதான். திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாட்டுக்கு செல்லாமல் போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை சந்தித்தது அரசியலில் தான் செய்த தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். மதிமுகவின் சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்றது. கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில தவறான முடிவுகளை எடுத்ததாக குறிப்பிட்டார். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு திருச்சியில் திமுக மாநாட்டுக்கு செல்லாமல் ஜெயலலிதாவை சந்தித்து தேர்தல் கூட்டணி வைத்தது தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று தெரிவித்தார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. திமுக கூட்டணியில் தான் மதிமுக தொடரும் என உறுதிபட தெரிவித்த வைகோ, திமுகவின் வெற்றிக்கு மதிமுக பாடுபட வேண்டும் என்பதே தனது கட்டளை என்றும் வைகோ தெரிவித்தார். 32 ஆண்டுகள் வைகோவுடன் அரசியல் பயணம் செய்த தன்னை துரோகி என்று கூறுவதை ஏற்க முடியவில்லை என்று மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். சமீப காலமாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவுடன் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தனக்கும் துரை வைகோவுக்கும் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை என்று மல்லை சத்யா தெரிவித்தார். இந்த தருணத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது என தனக்கு தெரியவில்லை என்றும், ஆனால் அவர் தன் மீது கூறும் குற்றச்சாட்டை ஏற்க முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். 3 முறை வைகோ அவர்களின் உயிரை காப்பாற்றியவன் தான் என்றும், தன்னை மாத்தையாவுடன் தொடர்புபடுத்தி பேசுவது மிகுந்த மனவேதனையாக உள்ளதாகவும், அதற்கு பதிலாக விஷம் வாங்கி கொடுத்தால் அவர் இல்லம் முன்பாகவே குடித்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றும் மல்லை சத்யா வேதனையுடன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே இரவிலும் தெளிவாக கண்டறியும் நைட் விஷன் தெர்மல் ட்ரோன் உதவியுடன் சிறுத்தையை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னிமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள சில்லாங்காட்டு வலசு கிராமத்தில் ஆட்டுப்பட்டியில் இருந்த ஆடு மற்றும் நாய் ஒன்றை சிறுத்தை வேட்டையாடியது. இதனால் அச்சமடைந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்துள்ளனர். மேலும் 6 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அதில் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதா என கண்காணித்து வருகின்றனர். இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா உதவியுடன் வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டி உள்ள பட்டிகளில் இரவு முழுவதும் விளக்குகளை ஒளிரவிடவும், வனப்பகுதிக்குள் செல்வதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மராட்டியத்தின் சம்பாஜி நகரில் உள்ள பிரிக்ஸ் ஹோட்டல் ஏல விவகாரத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சம்பாஜி நகரில் உள்ள பிரிக்ஸ் ஹோட்டல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஏலம் விடப்பட்டது. இதில் மிகப்பெரிய அளவில் நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் உயர்மட்ட விசாரணைக்கு மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டார்.
இந்த பின்னணியில் ஹோட்டல் ஏல முறைகேடு தொடர்பாக மராட்டிய துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஷிண்டேவின் சிவசேனா கட்சி தங்களை யாரும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை என்றும் வருமான வரித்துறை தங்கள் கடமையையே செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் இழப்புக்கு 251 ரன்கள் எடுத்துள்ளது. முதலில் பேட்டிங்கை தொடங்கிய இங்கிலாந்து அணியில் கிராவ்லி, பென் டக்கெட், ஹாரி புரூக் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். ஓலி போப் 44 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டமிழந்தார். அதே நேரத்தில் ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் நிதானமாக விளையாடி வருகின்றனர். இந்திய அணியில் நிதிஷ்குமார் ரெட்டி 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். பும்ரா, ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். தீய சக்திகளை அழிக்க ருத்ராட்ச மணிகளை வழங்குவதாக அழைத்துச் சென்று தம்மை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக சென்னை வடபழனியைச் சேர்ந்த கோவில் பூசாரி மீது இளம்பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். தம்மை பின்தொடர்ந்து வந்து செல்போனில் படம் பிடித்ததாக தனது கணவர் மீதும் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த 27 வயதான பெண் ஒருவர் அங்குள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்த போது கோவில் பூசாரியான அசோக் பாரதியுடன் நட்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கோவில் பூசாரியிடம் தனது குடும்ப கஷ்டங்களை கூறியதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய தம்மை உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்ற அவர் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக இளம்பெண் புகார் அளித்துள்ளார். அதே நேரம் தங்களை பின்தொடர்ந்து வந்த தனது கணவர் தங்கள் இருவரையும் செல்போனில் படம் பிடித்ததோடு பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் புகார் அளித்துள்ளார். பூசாரி மீது வழக்கு பதிவு செய்துள்ள வடபழனி மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த புகாரின் உண்மை தன்மையையும் விசாரிக்கின்றனர். ஒன்றிய இணையமைச்சரின் உதவியாளராக நடித்து மோசடியில் ஈடுபட்ட நபரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். டெல்லியின் புறநகர் பகுதியில் வசித்து வரும் லலித் ராகவ் என்பவர் ஒன்றிய இணையமைச்சரின் தனி உதவியாளர் என கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு சென்று வந்த லலித் ஒன்றிய அரசிடம் இருந்து பலன்களை பெற்றுத் தருவதாக கூறி பலரிடம் மோசடியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அளித்த புகாரின் பேரில் லலித் ராகவை கைது செய்துள்ள போலீசார் ஒன்றிய இணையமைச்சரின் தனிச் செயலாளர் என விசிட்டிங் கார்டுகள் அச்சடித்து மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவித்துள்ளனர். அண்மையில் ஜிஎஸ்டி அலுவலகத்துக்கு சென்று தனது விசிட்டிங் கார்டை கொடுத்து அறிமுகப்படுத்திக் கொண்ட போது லலித் மீது சந்தேகம் ஏற்பட்டு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள லலித் ராகவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு எதிராக கோழிக்கோட்டில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடாததால் அவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைக்க முயன்றனர். ஆனால் கலைந்து செல்ல மறுத்த மாணவர்கள் தரையில் அமர்ந்த ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மாநில நிதியில் செயல்பட்டு வரும் பல்கலைக்கழகங்களை காவிமயமாக்க ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் முயற்சி செய்வதாக இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்தபோது தம்மை கொல்ல சதி நடந்ததாக கடந்த மே 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதுபோன்ற எந்த முயற்சியும் நடைபெறவில்லை என்பது உறுதியானது. இதைத் தொடர்ந்து ஆதீனம் மீது இரு மதங்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான தகவலை பரப்பியதாக சென்னை சைபர் கிரைம் போலீஸ் 4 பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்தது. 2 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத ஆதீனம் தாம் கைது செய்ய வாய்ப்புள்ளதால் முன்ஜாமீன் வழங்குமாறு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை இந்த மாதம் 14ஆம் தேதி விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விவசாயி ஒருவரின் நிலத்திலிருந்த வழித்தடத்தை வரைபடத்தில் நீக்கியதாக கூறி வட்டாட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வேப்பமரத்து பட்டியை சேர்ந்த சண்முகரசு என்பவரின் விவசாய தோட்டத்தின் ஓரத்திலிருந்த வழித்தடத்தை எடப்பாடி வருவாய்த்துறையினர் வரைபடத்திலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி சண்முகரசு, அதிமுக பிரமுகர் அசோக் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் வைத்தியலிங்கத்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் வைத்தியலிங்கத்தை கடுமையாக விமர்சித்த அதிமுக பிரமுகர் அசோக் மீது சின்னமணலி கிராம நிர்வாக அலுவலர் ராமசாமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
ஆன்லைன் பண மோசடி விவகாரத்தில் பணத்தை வாங்குவதற்கு இளைஞரை கடத்திய 3 சட்டக்கல்லூரி மாணவர்களை சென்னை எழும்பூர் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சென்னை புதுப்பேட்டையை சேர்ந்த மொய்தீன் கபார் என்பவர் தனது மகன் ரஃபீக்கை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கடத்திய நபர்கள் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து மகனை அழைத்து செல்லலாம் என்று கூறியதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து எழும்பூர் தனிப்படை போலீசார் ரஃபீக்கை கடத்திய நபர்களை சில மணி நேரத்தில் அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒருவரை ரஃபீக் பண மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. ஆன்லைன் பண மோசடியில் இழந்த பணத்தை வாங்க ரஃபீக்கை கடத்தியதாக 3 பேர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். மேலும் சட்டக்கல்லூரி மாணவர்களை அனுப்பி ரஃபீக்கை கடத்த சொன்ன நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் முழு சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் தாக்கல் செய்த மனுக்கள் ஏற்கனவே 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 3வது முறையாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர் தேவநாதன் 680 கோடி ரூபாய் முதலீட்டாளர்களிடம் ஏமாற்றியுள்ளதாகவும் அவர் சென்னை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்களில் சொத்துகள் குவித்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதை மறைத்து அவர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக வாதிடப்பட்டது. தேவநாதன் தனது முழு சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி குறைந்தது 300 கோடி ரூபாய் சொத்து மதிப்பையாவது காட்டினால்தான் ஜாமீன் குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். திருவள்ளூரில் காதல் திருமணம் செய்த இளைஞரின் தம்பியை கடத்திய வழக்கில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் 2 நாட்கள் விசாரணை முடிந்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். களம்பாக்கத்தைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் காதல் திருமணம் செய்த சம்பவத்தில் தேனியைச் சேர்ந்த பெண் வீட்டாரின் தூண்டுதலின் பேரில் தனுஷின் தம்பியை புரட்சி பாரதம் கட்சி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி கடத்தினார் என்பது வழக்காகும். ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய நிலையில் தனுஷின் மாமனார் வனராஜா, மணிகண்டன், கணேசன், விருப்ப ஓய்வு பெற்ற எஸ்ஐ மகேஸ்வரி, வழக்கறிஞர் சரத்குமார் ஆகிய 5 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். 2 நாட்கள் விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அடுத்த கட்டமாக ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். வீதி உலாவின் போது பக்தர்கள் 4 மாட வீதிகளில் காத்திருந்து கற்பூர ஆரத்தி எடுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கருட பஞ்சமியை ஒட்டி வரும் 29ஆம் தேதி மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். மராட்டிய மாநிலம் தானேவில் உள்ள தனியார் பள்ளியில் 5 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளின் ஆடைகளை அகற்றி மாதவிடாய் சோதனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கூடத்தின் கழிவறையில் இரத்தக்கரை இருந்ததாகவும் அதனால் மாணவிகளை அழைத்து யார் செய்தது என கேட்டதாகவும் கூறப்படுகிறது. யாரும் பதில் கூறாததால் மாணவிகளை அழைத்து சென்று ஆடைகளை அகற்றி சோதனை மேற்கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாணவிகளை சோதனையிட்டது தொடர்பாக பள்ளி முதல்வர் உள்ளிட்ட 8 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி முதல்வர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தானே போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய 8 பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மராட்டிய அரசு உறுதியளித்துள்ளது. 5 பந்துகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை அயர்லாந்து வீரர் கர்டிஸ் கேம்பர் படைத்துள்ளார். அயர்லாந்து மாகாணங்களுக்கான T20 போட்டியில் நார்த் வெஸ்ட் வாரியர்ஸ் அணிக்கு எதிராக முன்ஸ்டர்ஸ் ரெட்ஸ் அணி விளையாடியது. இதில் முன்ஸ்டர் ரெட்ஸ் அணி வீரர் கர்டிஸ் கேம்பர் 5 பந்துகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 11வது ஓவரின் கடைசி 2 பந்துகளில் 2 விக்கெட்டுகளும் 13வது ஓவரில் முதல் 3 பந்துகளில் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். ஆடவர் கிரிக்கெட்டில் 5 பந்துகளில் 5 விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக ஒருவர் கைப்பற்றுவது இதுவே முதல் முறை. வங்கதேசத்துக்கு எதிரான T20 தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 154 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் எமோன் அதிகபட்சமாக 38 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து விளையாடிய இலங்கை 19 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழந்து இலக்கை எட்டியது. அதிரடியாக விளையாடிய குசல் மெண்டிஸ் 51 பந்துகளில் 73 ரன்கள் விளாசினார்.
தொடக்க ஆட்டக்காரர் நிசன்கா 16 பந்துகளில் 42 ரன்கள் குவித்தார். இதையடுத்து இலங்கை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடிந்து பக்தர்கள் சொந்த ஊர் செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அண்ணாமலையார் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி விடிய விடிய கிரிவலம் நடைபெற்றது. பின்னர் தங்கள் ஊருக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். ராமேஸ்வரம் முதல் திருப்பதி வரை செல்லும் பயணிகள் ரயில் திருவண்ணாமலை வந்தடைந்ததும் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏற முற்பட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அடுத்து வந்த விழுப்புரம் திருப்பதி பயணிகள் ரயில் வந்தவுடன் மீண்டும் ரயிலில் ஏற ரயில் நிலையத்தில் காத்திருந்த பக்தர்கள் முற்பட்டதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எனவே போதுமான ரயில் வசதி செய்திட ஒன்றிய அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வண்டியில ஏற முடியல, வண்டியும் கம்மியா ஓடிக்கிட்டு இருக்கு. கூட 2 ட்ரெயின் மத்திய கவர்மெண்ட் விட்டா நல்லா இருக்கும். பெரியவங்க எல்லாம் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு மேலே ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு. தலைவர்கள் தங்களது 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர் 75 வயதுக்கு பிறகு தலைவர்கள் மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்றார். 75 வயதை எட்டிய பிறகு ஒருவருக்கு சால்வை அணிவிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு வயதாகிவிட்டது, நீங்கள் ஒதுங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்ற மறைந்த RSS சித்தாந்தவாதி மோரோபந்த் பிங்க்லே கருத்தினை அவர் சுட்டிக்காட்டினார். வரும் செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி 75 வயதை எட்ட உள்ள நிலையில் RSS தலைவர் மோகன் பகவத்தின் இந்த கருத்து பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் மோடிக்கு RSSல் மறைமுகமாக அனுப்பப்பட்ட செய்தியாக விமர்சிக்கப்படும் இக்கருத்து அரசியல் விவாதத்தை தூண்டி உள்ளது. பிரபல நகைச்சுவை நடிகர் கிங்காங்கின் மகள் கீர்த்தனாவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். ரஜினிகாந்த் நடித்த அதிசய பிறவி படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் கிங்காங் தென்னிந்திய மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். கிங்காங்கின் மகள் திருமணம் நேற்று காலை நடைபெற்ற நிலையில் மாலை சென்னை அசோக் நகர் பகுதியில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பசுமை கூடை அளித்து மணமக்களை வாழ்த்தினார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் திரை பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தரமற்ற சாலை அமைத்தால் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மானூர் ஊராட்சி ஒன்றியம் மாதவக்குறிச்சி உகந்தான்பட்டி இடையே 2018ஆம் ஆண்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் 79.61 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலை 2 மாதங்களில் சேதமானது. தரம் இல்லாத சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி நிலையைச் சேர்ந்த ராகவன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது விதிகளின்படி சாலைகள் அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கண்காணிப்பு மற்றும் கள ஆய்வில் கவனக்குறைவு ஏற்பட்டால் அதற்கு அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் இணைந்து நிதி இழப்பை ஏற்படுத்தினால் அந்த தொகையை அவர்களிடம் இருந்துதான் வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்த வழிகாட்டுதல்களை மாநில நெடுஞ்சாலைத்துறை செயலர், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.